அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சார் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் நிறையா வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். கொஸ்டினை வந்து ஃபஸ்ட் நல்லா ரீட் பண்ணுங்கள். அவங்க கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டினோ அதுக்கு ரெலவெண்ட்டாக ஆன்சர் கொடுக்க பாருங்கள். அவங்க காம்போனன்ட்ஸும் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கேரக்டரிஸ்டிக் படிச்சிருப்பீங்க, அப்படியே அதே உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே எழுதினாலும் ஹெட்டிங்னாலும் அவங்க கேட்டிருக்க ஹெட்டிங் போட்டு எழுத பாருங்க. ஸோ ஏன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தான் மார்க்கு. நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்ஸ் வந்து வராது. ஸோ அது மாதிரி ஒரு கொஸ்டினே 3 டைப்பாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு இதை மட்டும் எழுதிட்டு ஃபுல் மார்க் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிலனாலும் அந்த 3 ஹெட்டிங்கையும் போட்டுட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக கொடுக்க பாருங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போகிறீங்களா அப்படிங்கிறத பார்க்க பாருங்கள். ப்ராப்பராக அட்டன் பண்ண பாருங்கள். எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜிலலாம் எந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நல்லா யோசிச்சு அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அட்டன் பண்ண பாருங்கள். கொஸ்டின் நம்பர் தெளிவாக போடுங்க. அனெக்சரில் சப்ஜெக்ட் கோடு ரெஜிஸ்டர் நம்பர் நல்லா போட பாருங்கள். எங்கேயும் ஃப்ரெண்டில் வந்து சைன் போட்டுறாங்க. ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணியிருப்பீங்க, அதை ரீகால் பண்ணிடுங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ரீசெக் பண்ண பாருங்கள். ஸோ இந்த ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் 13 மார்க் 15 மார்க்லாம் பண்ணுற மிஸ்டேக் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மறக்காம போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி கிளிட்டர் பென்ஸ் யூஸ் பண்ணலாமா, ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணலாமா, ஜெல் பண்ணி யூஸ் பண்ணலாமா கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.